ஒரு அல்போன்சா மாணவன் புனித அல்போன்சாவின் அன்பு குழந்தையாக மாறும் பாதை. அன்பிற்குரிய நண்பர்களே, மே புஷ்பம் என்ற நிகழ்ச்சி மூலமாக புனித அல்போன்சாவின் புனித குழந்தை பருவத்தில் இருந்து நாம் குழந்தைகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நற்குணங்கள், ஆன்மீக காட்சிகள் மற்றும் பழக்கங்களை பற்றிய சில சிந்தனைகளை இந்த நாட்களில் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தினம் 1. அனைவருக்கும் தெரிந்த அழகான புனித அல்போன்சா, அதாவது அன்னக்குட்டி. ஆகஸ்ட் 19, 1910 குடமாலூரில் உள்ள பழமையான மற்றும் புகழ்பெற்ற கிறிஸ்தவ குடும்பமான முற்றுத்து பாடத்தில் பிறந்தார். முதல் குழந்தை பருவத்தில் அன்னக்குட்டிக்கு பல விதமான நோய்கள் வந்தன. ஏனெனில் மற்ற குழந்தைகள் போல் தாய்ப்பாலுடன் வளர முடியவில்லை. அன்னக்குட்டி சிறு வயதிலிருந்தே கடவுள் மீது பேரான்மிகமான நம்பிக்கையுடன் வளர்ந்தார். புனிதர்களின் வாழ்க்கை கதைகளை கேட்பது அவருக்கு பிடித்தமான ஒன்று. குறிப்பாக புனித தெரேசா ஆஃப் லிசியோவின் வாழ்க்கை கதை அவருக்கு மிக விருப்பமானது. 1917 நவம்பர் 27 அன்னக்குட்டியின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். அந்த நாளில் அவர் அதிகம் நேசித்த இயேசுவை முதன்முறையாக பரிசுத்த குர்பானையில் பெற்றார். சிறு வயதிலிருந்தே அவர் புனிதராக விரும்பினார். வெள்ளிக்கிழமைகளில் நோன்பு வைத்தார். ஒவ்வொரு நாளும் திருபலியில் கலந்து கொண்டு பரிசுத்த குர்பானை பெற்றார். அவர் தவறாமல் மறைப்பழிவும் செய்தார். அன்பு நண்பர்களே, அன்னக்குட்டி தனது குழந்தை பருவத்தில் கடைத்தேறிய ஆன்மீகம் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான வாழ்க்கை வாழும் தெரியில் நடத்துகிறது. நாம் அனைவரும் அன்னக்குட்டியை பின்பற்றி ஒரு அல்போன்சா மாணவனாக மாறுவோம். நாம் அனைவரும் ஒரு அல்போன்சா மாணவனாக மாற முயற்சி செய்வோம்.